காக்கா முட்டை படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அதுல சிம்பு வந்து பீஸா கடையை திறக்க வருவாரு. இந்த ரெண்டு பசங்களும் பீஸா சாப்பிடணும்னு ஆசையா உள்ள போவாங்க. உள்ள விட மாட்டாங்க. ஏழை பசங்களா இருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. இந்த பசங்களுக்கு அம்மாட்ட சொல்லுவாங்க, பாட்டிகிட்ட சொல்லுவாங்க. அதுக்காக தனியா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பாட்டி என்ன பண்ணும், நடுவுல டேய் அந்த பீஸா தானே சாப்பிடணும், கொண்டா நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் வேணும்னு அந்த பேம்ப்ளெட்டை பார்த்து சொல்லிட்டு வருவாங்க. இந்த பையனும் போய் வாங்கிட்டு வருவான். இந்த பாட்டி வந்து தோசை சுட்டு அதுல அந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வச்சு கொடுக்கும். ஐயா இது ஒரு மாதிரி இருக்கு, இது பீஸாவே கிடையாது அப்படின்னு சொல்லி பாட்டியை திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் கறியை வித்து காசு சம்பாதிப்பாங்க, நாய்க்குட்டியை விற்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சம்பாதிச்சு பீஸாக்கான பணத்தை ரெடி பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் காசு எடுத்துட்டு போனாலும் உள்ள விட மாட்டாங்க. அதுக்காக சட்டையெல்லாம் வாங்கிட்டு போட்டு போவாங்க. அப்பயும் விடாம இது ஒரு பெரிய பிரச்சனையாவும் டிவில எல்லாம் நியூஸ்ல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பசங்களையே கடைசியில பீஸா கடையை திறக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பசங்க வந்து பீஸாவை சாப்பிடும் போது ஐயா அதுக்கு அந்த பாட்டி சுட்ட தோசையே நல்லா இருந்தது இல்ல, பீஸா நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்லுவாங்க. இந்த உலகத்துல ஒரு சில டைம் நம்ம ரொம்ப பெருசா வியந்து பாக்குறோம் பாத்தீங்களா, அது ஒரு சில டைம்ல சாதாரணமாயிடும். அதே மாதிரி ரொம்ப சின்னதா நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது ஒரு சில டைம் ரொம்ப பெருசா இருக்கும். எதையுமே பார்த்து ரொம்ப பெருசா வியந்துராதீங்க. எல்லாமே மிகச்சிறந்ததுதான் இந்த உலகத்து. வாழ்க்கையில நல்லதே நடக்கும். மகிழ்ச்சியா இருக்கும்.